ஹலோ ஆல், வெல்கம் டு சென்னை டு ஆஸ்திரேலியா. இது லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்த வீடியோ தாங்க. இந்தியன் கிராசரி ஸ்டோருக்கு தான் போனோம். வாங்க நாங்கள் என்னென்ன வாங்கினோம், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வரீங்கன்னா எல்லா மளிகை சாமான், மசாலா எல்லாத்தையும் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இமிக்ரேஷனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா மசாலாலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஃபுல் பேக்கேஜில் அந்த ஐஎஸ்ஐ கோடோடு இருக்கணும். நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நிறையா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. இங்கே என்னென்ன மாதிரி மசாலாஸ், என்னென்ன ஐட்டம் கிடைக்கும் எல்லாமே நான் இதில் வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் வென்ட்வர்த்வில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தாங்க போயிருக்கோம். இங்கே தான் வந்து இந்தியன் வெஜிடபிள் ஷாப்பு, கிராசரி ஷாப்பு இதெல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அங்கே தான் போயிருக்கோம். இது பார்த்திங்களா, இட்லி பாத்திரம் $42 போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேருந்து இட்லி பாத்திரம், குக்கர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கே இந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. இதோட ரேட்டுமே நான் ஒன்றுக்கும் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதோட இந்தியன் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா நீங்கள் இங்கே வந்தும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கேஸ்கட் கூட தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் குக்கர் கேஸ்கட் போயிடுச்சுன்னா கூட இங்கே வாங்கிக்கலாம். பட் குக்கர்லாம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொண்டு வரது தாங்க பெட்டராக இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெரைட்டி இருக்காது. அங்கே என்ன வச்சுருக்காங்களோ அதான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து புட்டு வேக வைக்கிற பாத்திரம். குக்கர்லாம் கொஞ்சம் ரேட்டாக தாங்க இருக்கும் இங்கே. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்தியாவிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் எவ்வளோ லிட்டர்ஸில் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. இது பார்த்திங்களா, நம்ம முறுக்கு இல்லைன்னா இந்த இடியாப்பம் பிழிகிற அந்த கட்டை, அப்புறம் இது வந்து ஜல்லடை, மாவு சலிக்கிறதுக்கு, அப்புறம் அஞ்சரை பெட்டி, இது எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு $30, $40 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராசரியுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க. இந்தியாவில் நமக்கு கிடைக்கிற ஆல்மோஸ்ட் 75% கிராசரி இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்களா எல்லாமே இந்தியன் பிராண்ட், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் கோல்ஸ்லேயோ இல்லை உள்ளீஸ்லேயோ போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். ஸோ இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சாமியோட ஸ்டாச்சூஸு, அப்புறம் பூஜை ஐட்டம், ஊதுவத்தி, கற்பூரம், திரி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்கங்க. விளக்கு, கலர் கோலப்பொடி, பூஜை எண்ணெய், திரி எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த விளக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு, வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட அது எங்கேயுமே நான் வச்சு ஏற்ற முடியாது. ஸோ அதனால் திருப்பி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து வத்தல் செக்ஷனுங்க. இங்கே வந்து அப்பளம், வத்தல் எல்லாமே கிடைக்கும். இந்த டிஃப்ரெண்ட் வத்தல், நம்ம ஊரில் கலர் வத்தல், குட்டி குட்டி அப்பளம், அப்புறம் இந்த கஞ்சி வத்தல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வத்தல்லாம் கூட இங்கே கிடைக்குது. ஸோ அதுதான் நானுமே அதில் ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது பார்த்திங்களா, தோசை தவா, இந்த குழிப்பணியார கல் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா பயங்கர நான்ஸ்டிக் தவானா பிரச்சனை கிடையாது. நீங்கள் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணால் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இது பல்பங்க. நான் இங்கே வந்து பல்பம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் இங்கே இந்த பல்பமும் நான் பார்த்தேன். இது வந்து வெந்தயம் 200 grams பார்த்திங்கன்னா $1.95 வந்து வருது. எனக்கு வந்து நிறைய டிஎம்ஸ் வரதே வந்து இந்த ஐட்டம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரலாமா, இங்கே எடுத்துகிட்டு வந்தால் அலோவ் பண்ணுவாங்களா, ஃபைன் போடுவாங்களா அப்படின்னு கேட்குறது தான். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வரதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அன்அவாய்டபிள், இது எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டும் அதை எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சீட்ஸு, பல்சஸ், அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா இது எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அன்அவாய்டபுளாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதை டிக்ளேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃப்ளைட்லேயே வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்பைசஸோ மெடிசன்ஸோ எது எடுத்துகிட்டு வந்தாலுமே அதில் டிக்ளேர் பண்ணிடுங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எஸ்ஸே கொடுங்க.
ஏன்னா ஒரு வேளை நீங்கள் எஸ் கொடுத்து அவங்க பார்த்து அதை வந்து எடுத்தாங்கன்னா கூட வேணாம் அப்படின்னா அவங்க அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை நீங்கள் நோன்னு கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை அப்படின்னா அதுக்கு வந்து ஹெவியாக ஃபைன் போடுவாங்க. அட் த எக்ஸ்டென்ட் வந்து விசா கேன்சலேஷன் அந்த மாதிரி கூட போவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரதை டிக்ளரேஷன் ஃபார்மில் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனையுமே உங்கள் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுங்க. அது ப்ரிஸ்கிரிப்ஷனுமே வந்து ப்ராப்பராக இருக்கணும், டாக்டரோட சீலோட கரெக்டான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். அது என்னென்ன மெடிசனுமே வந்து நீங்கள் 3 மந்த்துக்கான மெடிசன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு மேலே உள்ள மெடிசன் எடுத்துகிட்டு வராதிங்க வித் ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன். அதையுமே நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்மில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் இது எல்லாமே எடுத்து காமிக்கணும். நான் வரும்போது நான் எந்த மசாலாவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. ஏன்னா நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து இந்த மசாலாலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க வந்து பேக்கெல்லாம் பிரித்து செக் பண்ணி அது ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க. அந்தளவுக்கு எங்களால் வந்து அங்கே வெயிட் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து லாங் ட்ராவல், சென்னை டு ஆஸ்திரேலியா வந்து ஒரு 12 hours 13 hours ட்ராவல் வித் லே ஓவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 hours ட்ராவல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு லாங் ட்ராவல் குழந்தைய வச்சுட்டு பண்ணும்போது இது இங்கே வந்து கஸ்டம்ஸ்லேயும் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு மசாலா கூட எடுத்துகிட்டு வரல. ஒன்லி பாப்பாவோட மெடிசன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். தட்டு வந்து விட்டமின் ட்ராப்ஸ், அயன் ட்ராப்ஸ் அந்த மாதிரி வித் ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன். அது வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அவங்க கேட்டப்பவும் சொல்லிட்டோம் இந்த மாதிரி பாப்பாவோட மெடிசன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதால எங்களை வந்து பெருசாக வெயிட் பண்ண வைக்கல. அவங்க உடனே அனுப்பிட்டாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேங்க. இங்கே தான் எனக்கு கிடச்சிது, அதனால் வாங்கியாச்சு. சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது மைல்டு ஹாட்டு, எக்ஸ்ட்ரா ஹாட்டு, மீடியம் ஹாட்டு அப்படின்னு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி காரம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே இந்த குழம்பு மிளகாய் தூள் மாதிரிலாம் கூட கிடைக்குங்க. அது எங்களுக்கு அவ்வளோ செட் ஆகலை. அதனால் நான் வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர் தனித்தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த சென்னாக்குண்ணி கருவாடு இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி கருவாடு, அதுதான் வச்சுருந்தாங்க. கருவாடு கூட இருந்துச்சுங்க, இந்த பேக்கெட்டில் வரும்ல கருவாடு. பட் வாழை கருவாடு அந்த மாதிரி இல்லை, இது வேறு ஏதோ ஒரு மீன் கருவாடு. அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வாங்கலை, ஏன்னா அந்த மாதிரி கருவாடு சமைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. வாழை கருவாடாக இருந்தால் வாங்கியிருக்கலாம். இது என்ன மீனுன்னு தெரியல, மத்தி மீனா என்னன்னு தெரியல. அதில் வந்து கருவாடு இருந்தது. நான் மாவு அரைக்கும் போது அவல் யூஸ் பண்ணுவேங்க, அதனால் அவல் ஒரு பெரிய பேக்கெட்டாகவே எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே வந்து இந்த சில நாட்டு மருந்து ஐட்டம்ஸுமே கிடைக்கும். அஸ்வகந்தா, அப்புறம் இந்த நிலவேம்பு குடிநீர், கபசூரண குடிநீர், கருவேப்பிலை பொடி, இதெல்லாமே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்களா, நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எனக்கே தெரியாமல் அந்த சித்திரத்தை பொடியை வந்து நான் பேஸ்கெட்டில் போட்டுட்டேன். அதோடு சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து கொப்பரை தேங்காங்க, அதை அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அச்சு முறுக்கு கூட இருந்ததுங்க, இந்த ரோஸ் குக்கி, அப்புறம் வர்க்கி, நேந்திரம் பழம் சிப்ஸு, தட்டை, முறுக்கு, மிக்சர், இந்த மாதிரி இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட ஒரு அயல் ஃபுல்லாகவே இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து காஃபி பவுடர், டீ பவுடர், எல்லாமே இந்தியன் பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து எள்ளு பர்ஃபிங்க. நான் வந்து எப்போ போனாலும் இந்த எள்ளு பர்ஃபி, அப்புறம் இந்த வேர்க்கடலை பர்ஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா சும்மா எப்போயாவது போர் அடிக்கும்போது சாப்பிட்லாம். அப்புறம் நெய்யுமே கொஞ்சம் காலி. லாஸ்ட் டைம் வந்து ஜிஆர்பி நெய் தான் வாங்கியிருந்தேன். சரி இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த டெசி கீ அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லி அது வாங்கியிருக்கேன். அப்புறம் நாங்கள் யூஸ்வலாக இந்த தஞ்சாவூர் பொன்னி பாயில் ரைஸ் தாங்க வாங்குவோம். அது அங்கேயே கிடைக்கும், இப்போலாம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு தேவையானது வாங்கியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான், பராத்தா அதெல்லாம் ரெடிமேடாகவே ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே வாங்கி ஈட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷ்ரெட்டட் கோகோனட், கிரேட்டட் கோகோனட்லாம் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் இங்கே அவ்வளோ கிடைக்காது, அதனால் அது வாங்கியிருக்கேன். அப்புறம் இட்லி, தோசை, ரைஸு, இதுவுமே வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையானது வாங்கியாச்சு. இது வந்துட்டு ஃப்ரோசன் பலாப்பழம், ஃப்ரோசன் நுங்கு, இதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. நான் வாங்கலை, ஜஸ்ட்டு சும்மா எடுத்து பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீர். இது வந்து ரெடிமேட் சாம்பாருங்க, சாம்பார் ரெடிமேடாக பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. நிறையா ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபைனலாக பில் போட்டுட்டோம். டோட்டல் பில் பார்த்திங்கன்னா $237 வந்துச்சுங்க. கிராசரி வாங்கி முடிக்கிறதுக்கே லன்ச் டைம் வந்துருச்சு. சரி லஞ்சை சாப்பிட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக போய் வெஜிடபிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தா விதவிதமாக கறியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்டு வெஜிடபிள் வாங்க கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ
ஸோ இங்கே வந்து நான் ஓரளவுக்கு கோல்ஸு அப்புறம் உள்ளீஸில் வந்து சீப்பாக கிடைக்கிறதெல்லாம் இங்கே வாங்க மாட்டேன். வெங்காயம் அதெல்லாம் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ். ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு தேவையான அந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் மட்டும் இங்கே வாங்கிட்டு வந்துடுவோம். ஃப்ரூட்ஸு அதெல்லாம். ஸோ இது வந்து ஒரு 1 வீக்கு தேவையானது. லிஸ்ட்டு போட்டெல்லாம் வாங்குறது இல்லைங்க. நமக்கு எது இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்படியே என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு 6 காய், ஒரு 6 ஃப்ரூட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வாங்கிக்கிறது. அது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இந்த கேப்சிகம், குக்கும்பர், அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது தான். இந்த வாட்டி போனப்போ இங்கே முருங்கைக்கீரை இருந்துச்சுங்க. ஸோ அதனால் முருங்கைக்கீரையுமே வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே அங்கே அவ்வளோ இருக்காது கீரைலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா 2 பேக் $6 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே நல்ல ப்ரைஸ். அதனால் இங்கே வாங்கிட்டே வந்துட்டேன் 2 பேக் தக்காளி. எல்லாம் காய் பார்த்திங்கன்னா $60 கிட்ட ஆச்சுங்க. அதோட பில்லை நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.